முகங்கள் புதிய ஸ்வரங்கள் புதிய முகங்கள். தங்கநகை உலகெங்கும் புகழ்பெற்ற சென்னை தியாகராய நகர் உஸ்மான் ரோடு லலிதா ஜுவல்லரி மார்ட் பிரைவேட் லிமிடெட் வாரம் தோறும் வழங்கி வரும் வேடிக்கை வினோத இசை நிகழ்ச்சி. புதிய முகங்கள் புதிய ஸ்வரங்கள் புதுவிதமான இசை ஸ்வரங்கள். பாருங்கள் கேளுங்கள் மகிழுங்கள். பாட்டுக்கு பாட்டு லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு. பாட்டுக்கு பாட்டு லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அடுத்து நாம் அழைப்பது சென்னை 49 வில்லிவாக்கம் MTH ரோடு இலக்கம் 42 இந்த முகவரியைச் சேர்ந்த திருமதி S மலர்விழியை. எங்கே மலர்விழிக்கு உற்சாக வரவேற்பு. பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி ஒன்றுதான். வீட்டுக்குள்ளே மட்டும் பாடிக்கொண்டிருந்தவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து பாட வைக்கும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பாட வர எவரும் தயங்குவதில்லை. பாட முடியுமோ முடியாது. தேர்விலே நாம் சந்தித்த முகங்கள் 1000 பல்லாயிரம். அவையெல்லாம் மிக சுவையான அனுபவங்கள். ஆனால் அந்த அனுபவங்களை நாம் மட்டும் அனுபவித்தோம். அவற்றை பதிவு செய்து தொலைக்காட்சியில் காட்டி அவர்களை அவமானப்படுத்த நாம் எப்போதுமே முயன்றதில்லை. காரணம், ஒரு தேர்வு என்பது தொலைக்காட்சியில் காட்டக்கூடிய விஷயம் அல்ல, இல்லையா? அது தேர்வு என்பது நமக்குள்ளே மட்டும். அவர்கள் தெருவிலே தெரிவாகிறார்களா தெரிவாக மாட்டார்களா என்பதை நாம் மட்டும் அதை பகிர்ந்து கொள்வோம். அதை விளம்பரமாக்க நாம் விரும்புவதில்லை. சரி மலர்விழி, வணக்கம். நீங்களும் பாடுவீர்கள், உங்கள் தந்தையும் பாடுவார், வேறு யாரெல்லாம் பாடுவார்? என் கணவரும் பாடுவார். வாழ்க வாழ்க. இசையை முறையாக பயின்றிருக்கின்றீர்களா? இல்லை, கேள்வி ஞானம். சரி, பாடப்போகும் பாடல் பழைய பாடலா? பழைய பாடல். மிக பழைய பாடல். மிக மிக பழைய பாடல். கேட்டு பார்ப்போம். ஓல்ட் இஸ் கோல்ட். உலவும் தென்றல்
பாடலும் முடிந்து விட்டது. பல்லவி மீண்டும் வராமலேயே இந்த பாடலுக்கு இசையமைத்த அந்த மேதை கற்பகம் அவர்களுக்கும் இந்த பாடல் பற்றி பரிச்சயம் இருக்கும். காரணம் அவர் செய்த ஆராய்ச்சி. ஜி ராமநாத ஐயர் அவர்களின் இசை, திரு லோகநாதன் அவர்களும் ஜிக்கி அவர்களும் இணைந்து பாடிய பாடல், பரதகாசி அவர்கள் இயற்றிய பாடல். இந்த பாடலுக்கு உங்களை விட வயது மந்திரி குமாரி, உங்களை விட வயது அதிகம் இந்த பாடலுக்கு. சுமார் 62 63 ஆண்டுகள், 1950ஆம் ஆண்டு வெளிவந்த பாடல். இந்த எழுத்திலே மணி ஒலித்தது. ஒலிக்கவில்லை, அங்கேதான் முடித்தார்கள். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். வானம் பெரிவதில்லை, வாழும் மனிதர்களை வாழ் என்று சொல்லவில்லையா? தன்னை தானம் அணிந்து கொண்டு ஊருக்குள் சொல்பவர் தலைவர்கள் ஆளதில்லையா? வானம் பெரிவதில்லை, வாழும் மனிதர்கள் வாழ் என்று சொல்லதில்லையா? தன்னை தானம் அறிந்து கொண்டு ஊருக்குள் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆளதில்லையா? ஒவ்வொரு வரியும் அர்த்தம் நிறைந்த வரிகள், ஆனால் சில வரிகளை விளங்கி பாடுகின்றீர்கள். சந்தேகமா? இவ்வளவு அற்புதமான பாடல். சமீப காலங்களில் நான் பார்க்கின்றேன், பலருடைய தொலைபேசி அழைப்பு ஒலியாக கூட இந்த பாடல் பல இளைஞர்களை கவர்ந்திருக்கிறது. பாடல் அதை கேட்கும் போது கொஞ்சம் நல்ல சிந்தனைகள் வளரும். இது இப்படியான வரிகள் இப்போதெல்லாம் பாடல்களில் இல்லையே என்ற கேள்வி எழும். சரி, யா இந்த இடத்திலே முடித்திருக்கின்றார். யா யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடுதான் ஆட, காலம் தூத்திட பார்வை பார்த்திட பாவை ராதையோ வாட. இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட. இளைய கண்ணியின் இமைத்திடாத கண் இங்கும் அங்குமே தேட. ஆயப்பாடியில் கண்ணன் இல்லையோ, ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ. இந்த எழுத்திலே ஆரம்பிங்கள். தோ அல்லது தோ, இரண்டு எழுத்துக்களில் வாய்ப்பு. தோ அல்லது தோ. தோகையில மயிலாடி வருகுது வாடி மழை வருவோம். தோகையில மயிலாடி வருகுது வாடி மழை வருவோம். தேன் சிந்தும் நேரம் நான் பாடும் ராகம் காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ. தோகையில மயிலாடி வருகுது வாழை மழை வருமோ என்று முடித்திருக்கிறார். மோ அல்லது மோ, இரண்டு எழுத்துக்களில் வாய்ப்பு. மொட்டு விட்ட முல்லக்கொடி மச்சான் தொட்ட மஞ்சள் கிளி வெக்கப்பட்டு சொக்கி நிக்குது. இந்த அள்ளி தண்டி என்ன கண்டு என்ன பண்ண நங்கி நிக்குது. வள்ளி பொண்ணே நான் இருக்கு அச்சோ என்ன உனக்கு, அந்த நாள நெஞ்சில் வச்சு எண்ணி சொல்லு கணக்கு. மொட்டு விட்ட முல்லக்கொடி மச்சான் தொட்ட மஞ்சள் கிளி வெக்கப்பட்டு சொக்கி நிக்குது. இந்த அள்ளி தண்டு என்ன கண்டு கண்ணுக்குள்ள விக்கி நிக்குது. எனக்கு நினைவு வந்தது, இதே நிகழ்ச்சியில் இதே பாடலை இன்னொருவர் பாடியதால் அதே பாடலை நீங்கள் பாடக்கூடாது என்பது நிகழ்ச்சி விதி. எனவே நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலந்து கொள்ளும் வாய்ப்பினை இழக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் அடுத்து யாரை அழைப்பது? திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் சித்தமல்லி அஞ்சல் மெயின் ரோடு இலக்கம் 222 இந்த முகவரியைச் சேர்ந்த MG ராஜாவை அழைக்கின்றோம். MG ராஜா.
எம்ஜி ராஜா எங்கே ஆரம்பிங்கள். உலகத்தின் தூக்கம் கலையாதோ உள்ளத்தின் ஏக்கம் தொலையாதோ உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ ஒரு நாள் பொழுதும் புலராதோ பிறக்க வைத்தார் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தார் கரை மேல் இருக்க வைத்தார் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தார் கரை மேல் பிறக்க வைத்தார் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தார் கரை மேல் இருக்க வைத்தார் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தார் தரை மேல் பிறக்க வைத்தார் கட்டிய மனைவி தொட்டிலில் பிள்ளை உறவை கொடுத்தவர் அங்கே அலைகடல் மேலே அலையாய் அலைந்து உறவை கொடுத்தவர் அங்கே நெல்லி நிலாவே விளக்காய் எரியும் கடல் தானங்கள் வீடு முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை இதுதான் எங்கள் வாழ்க்கை. நன்றி. அர்த்தம் நிறைந்த பாடலை தெரிவு செய்தீர்கள். முடிந்தவரை முயற்சித்தீர்கள். கவிஞர் வாலி அவர்கள் மீனவர்களுடைய வாழ்க்கையை அலையோடு போராடும் அந்த மீனவர்களுடைய வாழ்க்கையை எத்தனை அழகாய் சொன்ன பாடல் வேறு எதுவும் இல்லை என்ற அளவுக்கு அற்புதமாய் எழுதிய பாடல். மெல்லிசை மன்னர்கள் இசையில். வா இந்த எழுத்தை உச்சரிக்கும் போது மணி ஒலித்தது. எங்கே? வ அல்லது வா? வான்மதி என் வான்மதி வான்மதி என் வான்மதி தேடி வந்த தேவதாசை காணவில்லையா வான்மதி வான்மதி என் வான்மதி தேடி வந்த தேவதாசை காணவில்லையா. பிள்ளையான இடத்தில் பாடலை ஆரம்பித்து விட்டீர்கள். அது மட்டுமல்ல, எந்த பாடலை பாடினார் நாதஸ்வரம் வாசிப்பது போல் பாடுகின்றீர்கள். நல்ல வளமான குரல். ஆனால் பிள்ளையான இடத்தில் ஆரம்பித்ததால் தொடர்ந்து கலந்து கொள்ளும் வாய்ப்பினை இழக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியில் யார் யாருக்கு பரிசு என்பதை நடுவர் தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வேளையில் நாம் இந்த மேடைக்கு அழைப்பது நமது அன்பான அழைப்பை ஏற்று இன்று வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினரை முதுபெரும் பாடகி ஏ.பி. கோமலா அவர்களிடம் இசை பயிலும் வாய்ப்பு பெற்றவர். ஏ.பி. கோமலா அவர்கள் திரை இசையில் மட்டுமில்லாமல் கர்நாடக இசையிலும் மிகுந்த செல்வாக்கும் மரியாதையும் மக்கள் மத்தியில் பெற்றவர். இவர் கர்நாடக இசை மட்டுமில்லாமல் ஹிந்துஸ்தானி இசையையும் ஒரு சேர கற்றவர். அதனால் இசையில் BA பட்டம், MA பட்டம், MPhil பட்டங்களை வாங்கி இருப்பவர். இப்போது PhD பட்டத்துக்கும் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார். அந்த ஆய்வு திரைசை பாடல்களில் கர்நாடக இசை கலைஞர்களின் பங்கு என்பதுதான். இதுவரை இப்படியான ஆய்வு வேறு யாரும் செய்திருக்கின்றார்களா என்பது எனக்கு தெரியவில்லை. அந்த கர்நாடக இசை கலைஞர்கள் கூட மக்கள் மத்தியில் அதிக அளவில் அறிமுகமாக சிறந்த ஊடகமாக இருந்தது திரை இசைதான். பாரத ரத்னா எம். சுப்பலட்சுமி, பாபநாசம் சிவன் போன்ற
பாடலாசிரியர்கள் இவர்கள் எல்லோரும் மக்களுக்கு அறிமுகமானது திரை இசை மூலமாகத்தான். ஏன் பாரதி பாடல்கள் கூட ஜனரஞ்சகமாக மக்கள் மத்தியில் அறிமுகமாக திரை இசை சிறந்த ஊடகமாக இருந்தது. இப்போது சித்திரம் என்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலம் பின்னணி பாடகியாக அறிமுகமாகியவர். தொடர்ந்து ஜங்ஷன், நந்தி, உயிரை துளைத்தேன் போன்ற தமிழ் படங்களிலும் பாடியிருக்கின்றார். அந்த பாடல்களை நமக்கு கேட்கும் வாய்ப்பு விரைவில் கிடைக்கும். கற்பகம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இந்த மேடைக்கு. எனவே பரிசினை வழங்க வாரம் தோறும் தவறாமல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தங்க நாணய பரிசுகளை வழங்கும் லலிதா நகை மாளிகையின் அதிபர் எங்கள் அன்புக்குரிய கிரண் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கிரண் அவர்கள் அன்பு செல்வங்களோடு இன்று வருகின்றார். பாசம் பொங்கும் மல்லி செல்வங்கள். பரிசினை பெற விமலா ஜூலியட், வி சிதம்பரம் இருவரையும் அழைக்கின்றோம். நீண்ட நாள் கனவு சிதம்பரத்துக்கு நிறைவேறியது. முதலாம் பரிசும் இரண்டாம் பரிசும் தங்க நாணய பரிசுகளே. ஆகவே மகிழ்ச்சியோடு அதனை பெற அழைக்கின்றோம். இரண்டாம் பரிசு விமலா ஜூலியட்டுக்கு. இதோ சிறப்பு விருந்தினர் அந்த பரிசினை வழங்குகின்றார். முதல் பரிசு வி சிதம்பரத்துக்கு. வழக்கம் போல் நமது சிறப்பு விருந்தினருக்கும் இந்த நினைவை சுமந்து செல்ல ஒரு அன்பு பரிசு மழலை செல்வங்களின் கையால் வழங்கப்படுகிறது. நன்றி நன்றி. பரிசினை வழங்கிய திரு கிரண் அவர்களுக்கும் பவ்யா, பக்தி இருவருக்கும் எங்கள் நன்றி.